நீங்க அழகா இருக்கீங்க. ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல வேலை செய்றேன். உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசையா இருக்கு. நேர்ல பார்க்கணும் என இந்தியா முழுவதும் திருமண வரன் தேடி வரும் 250 பெண்களை ஏமாற்றி பணம் பறித்து சுற்றலில் விட்ட தில்லாலங்கடி ஆசாமியை பொறி வைத்து பிடித்த போலீஸ். கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் பிரபலமான திருமண வலைதளம் வாயிலாக தனது புகைப்படம், மொபைல் நம்பர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பதிவு செய்து வரன் தேடி வந்திருக்கிறார். இவரை தொடர்பு கொண்ட இளைஞர் ஒருவர் தன்னை பவன் அகர்வால் என்று அறிமுகம் செய்து கொண்டு 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞன் என்றும் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அதிகாரி என்றும் அறிமுகம் செய்து கொண்டு வலைதளத்தில் உங்களது புகைப்படத்தை பார்த்தேன், உங்களை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்வது குறித்து பேச்சு நடத்த பெங்களூருக்கு வரும்படி அழைத்தாராம். அவரது பேச்சில் மயங்கிய அந்த பெண் கோவையிலிருந்து ரயிலில் பெங்களூரு சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி பெங்களூரும் வந்து இறங்கி விட்டாராம். மிகுந்த மகிழ்ச்சி பூரிப்பில் பெங்களூருவில் இறங்கிய அந்த இளம்பெண் அந்த இளைஞனுக்கு போன் செய்த போது அவரோ, நான் வர முடியாத நிலையில் இருக்கிறேன், என் சித்தப்பாவை அனுப்புகிறேன். தனது குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். திடீரென தனது சித்தப்பா வெளியூருக்கு செல்ல டிக்கெட் முன்பதிவுக்கும் செலவுக்கும் பணம் தேவைப்படுகிறது. அவரது பர்ஸை மறந்து வீட்டிலேயே வைத்து வந்து விட்டதாகவும் அவரும் பெங்களூருவில் தான் இருக்கிறார் என்றும் நான் வந்து நேரில் பணத்தை கொடுத்து விடுகிறேன், எனக்கு முன்பாக அங்கு வரும் எனது சித்தப்பாவிடம் அந்த பணத்தை கொடுத்து உதவுங்கள் என கேட்க, இதனால் என்ன, நான் உதவி செய்கிறேன் என அந்த இளம்பெண் சித்தப்பாவை அனுப்பி வையுங்கள் என கூற 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அங்கு வந்து அந்த இளம்பெண்ணிடம் ரொம்ப நன்றிமா என கூறிவிட்டு தொகையை வாங்கி சென்றாராம். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞன் வருவார் என எதிர்பார்த்த நிலையில் வெகு நேரமாக காத்திருந்த அந்த பெண் அலைபேசியை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப். அதிர்ச்சி அடைந்த அவர் மீண்டும் காத்திருந்து எட்டி பார்த்தும் அந்த இளைஞன் வராத நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வேகமாக சென்று அங்குள்ள ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏராளமான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நகர காவல்துறையினரையும் அலர்ட் செய்து அந்த நபரை பிடித்து வந்து நடத்திய விசாரணையில் வலைதளத்தில் போலியாக மேட்ரிமோனி தளத்தை உருவாக்கி பல நூறு பெண்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து ஏமாற்றுவதையே பிழைப்பாக நடத்தி வருவதாக திடுக்கிட வைக்கும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த நபர் பெங்களூருவில் வசிக்கும் நரேஷ் புரி கோஸ்வாமி 45 வயதானவர் என்றும், கோவையை சேர்ந்த அந்த பெண் மட்டுமல்லாமல் ராஜஸ்தானில் 56 பெண்கள், உத்தரப்பிரதேசத்தில் 32 பெண்கள், டெல்லியில் 32 பெண்கள், கர்நாடக மாநிலத்தில் 17 பெண்கள், மத்திய பிரதேச மாநிலத்தில் 16 பெண்கள், மகாராஷ்டிராவில் 13 பெண்கள், குஜராத்தில் 11 உட்பட 250 பெண்களை ஏமாற்றியதை விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவர் குறித்து பல மாநில போலீசாருக்கும் தகவலை கொடுத்து விசாரணையை டைட் செய்திருக்கிறது பெங்களூரு காவல்துறை.